ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி முதல் தை மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, 6ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான் அமர இருக்கிறார். ஜனவரி 14ஆம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 18ஆம் தேதி முதல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜனவரி 19ஆம் தேதி முதல் பாருங்கள், ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல் ஜனவரி 28ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் உச்சநிலை பெற இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். அப்போ ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் ஒரு சிலருக்கு இந்த மாதம் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த ஜனவரி மாதத்தில். அதே போல் பாருங்கள், திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த மாதம் அடிக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே தொழில்காரகன் சனியோடு சேர்ந்திருப்பதனால. அதே போல் பூர்வீக சொத்து பாருங்கள், ஒரு சிலருக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும், சரியான திட்டமிடுதல் இருக்கும். உழைப்பால் பாருங்கள் உயர்வீர்கள். அதே போல் தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படி பாருங்கள், தொழில் ரீதியாக நிறைய எண்ணங்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி தொழில்காரகன் சனியோடு சேர்ந்திருப்பது. அதே போல் சனி அந்நிய கிரகங்கிறதுனால வேற்று இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும், வேற்று மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே போல் சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில், வேறு மாநிலத்தில், வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனியோடு சேர்ந்திருப்பதனால. அப்போ இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், அதிர்ஷ்டங்களையும் எதிர்பாராத ஒரு திருப்பங்களையும் துளாராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், விரைவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார், 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார். இந்த 2025 துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஒரு வெற்றி பாருங்கள் விரைவில் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் சூரியன் பாருங்கள் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் 3ஆம் இடத்துல ஜனவரி 14ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வார். சூரியன் பாருங்கள் உங்களுக்கு லாபத்துக்குடையவன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்க முடியும். அதே போல் முயற்சிகள் கைகூடும், வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மனசில் ஒரு புது தைரியம், புத்துணர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும், பணப்புழக்கத்தை கொடுக்கும். அப்போ லாபத்துக்குடைய 3ஆம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் பாருங்கள் சிறப்பு. அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் பாருங்கள் 4ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம். ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல சனி வீட்டில் அமர்ந்து, சனி வந்து பலமாக இருக்கிறார். லாபத்துக்குடைய பாருங்கள் சூரிய பகவான் 4ஆம் இடத்துல அமரும்போது வண்டி, வாகனம் இது போன்ற விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், சொத்து வகையில் அதிர்ஷ்டம் இருக்கும். அதே போல் பாருங்கள், புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியன் 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கிடைக்கும். ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க துளாராசிக்காரர்கள். ஏன்னா பாதகாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் தாயாருக்கு கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுக்கும். மற்றபடி பாருங்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதன் பகவானும் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்புங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து துளாராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, 9 கூடையவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும்னா நல்ல விலைக்கு விற்குங்க புதன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது. அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் 3ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது. அதே போல் புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கும் போகிறார் இந்த மாதம். ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு புதன் 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். புதன் வந்து யோகாதிபதி, அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சில நற்பண்களை கட்டாயம் கொடுப்பார். புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு போன பிறகு சொந்த தொழில், வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். முக்கியமாக வியாபார தொழில் இருப்பவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை தேடி வரும்.
அதே போல் புதுசாக ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு விரையாதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இட ஆதிபத்தியத்தின் மூலம் உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு அசையா சொத்து சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாங்க. ஏதாவது ஒரு பாருங்கள், வண்டி வாகனம் வாங்கணும், வண்டி வாகனத்தை சரி பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு சரி பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் பாருங்கள், நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களை சுப பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும், சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்கள் நன்மையில் முடியும் ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா வியாபாரக்காரர்கள் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ ஜனவரி 19ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், சொந்த தொழில் வியாபாரம்லாம் நல்ல சிறப்பை கொடுக்கும், நல்ல பணவரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஜனவரி 18ஆம் தேதி வரையும் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க துளாராசிக்காரர்கள். ஜனவரி 19ஆம் தேதி வரையும் ஜனவரி 19ஆம் தேதி வரையும் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால. ஆனால் ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க துளாராசிக்காரர்கள். மற்றபடி பாருங்கள், இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதே போல் உழைப்பால் உயர்வீர்கள். புது மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், அந்நிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். இந்த மாதம் பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை துளாராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியே பாருங்கள் யோகாதிபதி சனியோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சனி பகவான் ஒரு மந்த கிரகம், ஒரு ஊனக்கிரகங்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணுங்க துளாராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில். அதாவது வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுவதும். அதே போல் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், தற்போது குரு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாதுங்க குரு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து வரையும். மொத்தத்தில் இந்த மாதம் எதையும் வெல்லக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் துளாராசிக்காரர்களுக்கு. உங்கள் ராசிக்கு அதிபதி யோகாதிபதி சனியோடு சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது. அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி 9, 10, 11 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வரம் பெறுங்கள். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5, 6, 7, 8, 9, ஜனவரி 16, 17, 18, ஜனவரி 21, 22, 23, ஜனவரி 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.